வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காண இருப்பது இன்று வெளியான டிராகன் திரைப்பட திரை விமர்சனம்தான். இன்று வெளியான டிராகன் தமிழ் திரைப்படம் அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் எழுதி இயக்கிய திரைப்படம். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரித்துள்ளது. இத்திரைப்படத்தில் பிரதீப், அனுபமா பரமேஸ்வரன், கயட் லோஹர், ஜார்ஜ் மேரியன், இந்துமதி மணிகண்டன், KS ரவிக்குமார், கௌதம் வாசுதேவ் மேனன், மிஷ்கின், விஜே சித்து மற்றும் அர்ஷத் கான் ஆகியோர் நடித்துள்ளனர். இசை லியோன் ஜேம்ஸ், ஒளிப்பதிவு நிகேத் பொம்மிரெட்டி. படத்தின் பட்ஜெட் 37 கோடி. சிறப்பு தோற்றத்தில் நடிகை ஸ்னேகா அவர்கள் நடித்துள்ளார்கள். டிராகனின் எழுச்சி பாடலை விக்னேஷ் சிவன் அவர்கள் எழுத அனிருத் பாடியுள்ளார். ஏண்டி என்ன விட்டு போன பாடலை கோ சேஷா எழுத சிலம்பரசன் பாடியுள்ளார். கதை சுருக்கம்: 2K கிட்ஸ்களுக்கும் வளர்ந்து வரும் இளைஞர்களுக்கும் படித்தால்தான் வாழ்வில் முன்னேற்றம் காணலாம் என்ற நல்ல கருத்தை மாணவனாகவும் காலேஜ் ரொமான்டிக் பாயாகவும் வேலைக்கு போகும் இளைஞனாகவும் 3 பரிமாணங்களில் பிரதீப் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். சில சமயங்களில் அவரை பார்த்தால் தனுஷ் அவர்களை பார்ப்பது போலவே உள்ளது. இது எனக்கு மட்டும்தானா? தெரியலையேப்பா. பிரதீப்பின் தாய் தந்தை அருமையான தேர்வு, நடிப்பும் அற்புதம். நமக்கு இப்படி ஒரு அம்மா அப்பா இருந்தால் நன்றாக இருக்குமே என சொல்ல வைக்கும்படியான அருமையான கேரக்டர்கள். பிரதீப்பின் காதலியாக வரும் காலேஜ் நாயகி அருமையான தேர்வு, நடிப்பிலும் வெளுத்து வாங்கியுள்ளார். எக்ஸ் லவ்வராகவும் வந்து பரிதாபப்பட வைக்கிறார். பிரதீப் திருமணம் செய்ய இருக்கும் KS ரவிக்குமாரின் பெண்ணாக வரும் நாயகியும் அருமையான தேர்வு, நடிப்பில் அவர் எந்த குறையும் வைக்கவில்லை. இசை லியோன் ஜேம்ஸ், பின்னணி இசை அருமையாக உள்ளது. பாடல்களில் புதுமையான இசையை புகுத்தியுள்ளார். அவருக்கு நல்ல எதிர்காலம் உள்ளது. மிஷ்கின் அவர்கள் புரொஃபஸராக வருகிறார். நடிப்பிலும் மிளிர்கிறார். அவர் வரும் இடங்களில் எல்லாம் நமக்கு டென்ஷன் ஏறுகிறது. சூப்பராக நடித்துள்ளார். கதாநாயகன் பிரதீப்பின் நண்பனாக வரும் சித்துவும் அர்ஷத்தும் சரியான தேர்வு. அவர்களுக்கு சினிமாவில் நல்ல எதிர்காலம் இருக்கிறது. பிரதீப் மேனேஜராக வரும் கௌதம் வாசுதேவ் மேனன் தன் பணியை சிறப்பாக செய்திருக்கிறார். மொத்தத்தில் அனைத்து தரப்பினரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என முடிவு செய்துவிட்டுத்தான் படத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். காதல், காமெடி, சென்டிமெண்ட் என இந்த காலத்துக்கு ஏற்றபடி கதை சொல்லி இருக்கிறார்கள். எதற்கும் குறைவில்லாமல் படம் நன்றாக வந்துள்ளது. அனைவரும் குடும்பத்தோடு தியேட்டர் சென்று படத்தை பார்த்து மகிழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த திரை விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.